Hey guys, so இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ அதை பற்றி நாம் இன்னும் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஜென்ரலாக இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு நாம் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இந்த கொஷின் நம்ம வச்சோன்னா நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சாப்டர் வச்சு படிச்சிருப்போம். நம்மளோட அட்டாமிக் நம்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் ரியாக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஆப்வியஸாக இன்னும் நிறைய ஃபேக்டர் படித்தோம், பட் மேஜராக அது மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இன்னும் சில ஃபேக்டர்ஸில் அதில் ஒரு ஃபேக்டரை பற்றி தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸே நம்ம படிக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் நீங்கள் சில பேர் என்கவுண்டர் பண்ணிருக்கலாம் இதுக்கு முன்னாடி, இல்லைனா சில பேர் வந்து இங்கே பார்க்காம இருந்திருக்கலாம். பட் யா ஸோ இந்த கொஷின் அவங்க சொல்லிருப்பாங்க சில பேர் உங்களுக்கு. எப்படின்னா, போத் cyanide ion and nitrogen molecule are isoelectronic. But nitrogen molecule is inert, but and cyanide molecule is highly reactive. Why? So இதில் சைனைட் அயான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா ஆல்ரெடி Cn மைனஸ், Cn மைனஸ், நைட்ரஜன் வந்து N2. இதில் இது பார்த்தீங்கன்னா சைனைட் அயான் ஹைலி ரியாக்டிவ், N2 வந்து ஹைலி இனர்ட். ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் சேம் எலக்ட்ரான்ஸ் வச்சுருந்தாலும் எதனால் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுப்பாங்க, அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்டிவிட்டி காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி. பொலாரிட்டி சைனைட் அயானில் பொலாரிட்டி இருக்குது, மைனஸ் சார்ஜ். ஆனால் N2 நைட்ரஜனில் அது ஒரு ஹைலி நான் போலார் மாலிகுல். அதுதான் அதோட ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கான முக்கிய காரணம். ஸோ சார்ஜஸ் தான் இங்கே மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஆப்வியஸாக புரிஞ்சுருக்கலாம், சார்ஜஸ் இருந்தால் அந்த மாலிகுலோட ரியாக்டிவிட்டி ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் சார்ஜ் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கும் எந்த மாலிகுலாக இருந்தாலும். சார்ஜ் எப்பயுமே அதாவது அந்த சார்ஜை விட்டு தள்ளுறதுக்கு தான் எல்லாவும் பார்க்கும். இன்கேஸ் ஹைலி ஸ்டெபிலிட்டி வருதுங்கிற பொறுத்தில் மட்டும்தான் அந்த சார்ஜ் அந்த மாலிகுல் பேர் பண்ணிக்கும். மற்ற கண்டிஷனில் அது அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்காது அது கூடவே. ஸோ இந்த மாதிரியே தான் ஆர்கானிக்லேயும் பார்த்தோன்னா இந்த சார்ஜஸ், இந்த பொலாரிட்டி வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த பொலாரிட்டி எப்படி இருக்குன்னு நாம் டயக்னைஸ் பண்ண முடிஞ்சால் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நாம் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸை பற்றி படிக்கிறது. பொலாரிட்டி ஒரு மாலிகுலில் எப்படி ஜென்ரேட் ஆகும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தாட் வரும்னா, சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுறது, லைக் ஏதாவது ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறது. அப்போது ஒரு மாலிகுலில் எடுத்தோன்னா புரோட்டான் நியூக்ளியஸோட பைண்டாக இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை உங்களால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ எலக்ட்ரான்ஸ் தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். அப்போ அந்த மாலிகுலில் ஏதாவது ஒரு எஃபெக்டால் இல்லை சேஞ்சஸால் எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்னா அங்கே கண்டிப்பாக சார்ஜ் இம்பேலன்ஸ் வரும், சார்ஜஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ பொலாரிட்டி அந்த மாலிகுலில் இன்டியூஸ் ஆகும். அண்ட் பொலாரிட்டி வந்துருச்சுனாலே அங்கே உங்களுக்கு ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்கானிக்கில் இந்த மாதிரி நடக்கிற இந்த எஃபெக்ட்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ நாம் கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாம். நாம் மேஜராக 4 எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி இதில் பார்ப்போம்.
அது என்னன்னு ஃபஸ்ட்டு நான் லிஸ்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் we will see one by one. ஸோ ஃபஸ்ட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட். செகண்ட் ரெசோனன்ஸ் எஃபெக்ட். தேர்ட் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன். அண்ட் ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இது ஒன்று பற்றி டீட்டெயில்டாக, அது மீன் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, அது எதனால் வருது, அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது உட்பட எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இப்போ ஃபர்தராக நம்ம பார்ப்போம். யா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இண்டக்டிவ் எஃபெக்ட் பற்றி. இதை பற்றி சிம்பிளாக நம்ம ஒரு லைனில் சொல்லலாம் அப்படின்னா, இண்டக்டிவ் எஃபெக்ட் பற்றி electron movement due to electronegativity difference of atoms. யா, ஸோ கோவலன் பாண்டை பார்த்த வரைக்கும் அது ரெண்டுமே என்ன ரெண்டுமே சிமிலர் ஆட்டமாக இருக்கணும் எல்லா டைமும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு சில இடத்துல நம்மளுக்கு வந்து சிமிலர் ஆட்டமாக இருக்கலாம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸில். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஹைலி டிஸ்சிமிலராக இருக்கும். ஒன்று ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், இன்னொன்று லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாண்ட் பேரில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். பாண்ட் பேர் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பக்கம் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டால் சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எஃபெக்டை தான் நாம் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. லைக் இன்டியூஸ் ஆகிற சார்ஜ் இன்டியூஸ் உருவாகிறது. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, யா. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் பற்றி நம்ம என்னென்னு ப்ரீஃபாக பார்த்தோம். இப்போ இதில் சில டைப்ஸ் எல்லாம் இருக்குது இண்டக்டிவ் எஃபெக்டில். அதை பற்றி இப்போ என்னென்னு பார்ப்போம். இண்டக்டிவ் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் உங்களுக்கு இருக்குது. இண்டக்டிவ் எஃபெக்டில் உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் ஐ, இன்னொன்று வந்து மைனஸ் ஐ. யா, ஸோ அப்போ அடுத்து நம்ம அடுத்த கேள்வி நம்மளுக்கு வரும், இந்த ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். ஸோ ப்ளஸ் ஐ என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் கொடுக்கும் உள்ள. இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான் பேர். சரி, டொனேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, movement of electron from substituent atom to molecule. இதுக்கு பெட்டராக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி மைனஸ் ஐ என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். மைனஸ் ஐ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு நல்லாவே புரியும் உங்களுக்கு. மைனஸ் ஐ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். மூமெண்ட் ஆஃப்
electron from molecule towards substituent. Yeah, so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா OH group. இப்போ இந்த மாலிகுலை நாம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். CH3 CH2 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 OH. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டில் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜன்கிறனால இந்த பாண்ட் பேர் வந்து ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகும், ரைட்டா? ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், ஆனால் இந்த கார்பன் மேலே ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். யா, ஸோ இப்போ இந்த கார்பன் நாம் நம்பர் பண்ணிப்போம் ஒன்ஸு, அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு. ஒன் 2 3 and 4. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் இப்போ பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜுங்கிறப்போ ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி. அப்போது இந்த கார்பனை கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பனில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்போ ஜாஸ்தி ஆகும், அதாவது எலக்ட்ரானை புல் பண்ணுற கெப்பாசிட்டி. ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு என்ன நடக்கும், இங்கே ஒரு டபுள் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். டபுள் பார்ஷியல் பாசிட்டிவ், அதாவது இதை விட கம்மி ஆனால் ஒரு கன்சிடரபிள் பாசிட்டிவ் சார்ஜ். அண்டு ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு பண்ண மாதிரி இந்த செகண்ட் இந்த தேர்டில் அதை ரிப்பீட் பண்ணும். அப்போ இங்கே ஒரு ட்ரிபிள் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இதில் ஆக்சிஜன் மட்டும்தான் அதோட எலக்ட்ரானெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு எலக்ட்ரான் இழுத்தது. மற்ற எல்லாமே இது எலக்ட்ரான் விட்ரா பண்ண காரணத்தினால் உருவான எஃபெக்ட், கரெக்டாக? இந்த செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் சார்ஜ் எல்லாம் இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் பேரை அட்ராக்ட் பண்ணதுனால் வந்த எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கார்பன் இதில் அது வேறு ஏதாவது இந்த கார்பன் இந்த ஃபோர்த்து கார்பனை அட்ராக்ட் பண்ணும் எலக்ட்ரானை கொஞ்சம், அண்ட் இதுக்கு பக்கத்தில் கார்பன் இருந்தால் இந்த எஃபெக்ட் போய்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இந்த தேர்டு கார்பனுக்கு அப்புறம் ஃபர்தராக ரிசல்ட் போக போக அந்தளவுக்கு சார்ஜ் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஆஸ் ரிசல்ட்டாக இண்டக்டிவ் எஃபெக்ட் நம்ம எப்பயும் அதிகபட்சம் 3 ஆட்டம் வரையும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதுக்கு மேலே இந்த ஆட்டம் இருக்கிறத இந்த எஃபெக்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் ஆப்வியஸாக, இண்டக்டிவ் எஃபெக்ட். ஏன்னா லென்த் அதிகமாக இந்த சார்ஜோட அந்த அமௌண்ட் பார்ஷியலுங்கிறப்ப அது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால ஜென்ரலாக ஒரு 3 ஆட்டம்க்கு அப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட் நாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வர எஃபெக்ட் பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அண்ட் இந்த OH வந்து நான் -I சொன்னேன், பிகாஸ் இது வந்து எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி அது மேலே ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜை உருவாக்கிக்குது, அது மேலே நெகட்டிவ் சார்ஜ் வாங்கிக்குது, உள்ளே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இந்த -I அது மேலே இருக்கிற சார்ஜ் வச்சு தான் நம்ம சொல்கிறது. இப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் அது பக்கம் இழுத்துக்கும், ஸோ -I குரூப் அது. அப்போ +I குரூப்புக்கு ஏதாவது வருமா கேட்டால் எஸ், ஆப்வியஸாக இருக்குது. அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா அல்கைல் குரூப்ஸ். +I குரூப் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் அல்கைல் குரூப்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம
ஜென்ரலாக ஒரு ஃபேமஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிளாக நாம் அதை கன்சிடர் பண்ணிப்போம். இது இல்லாமல் நம்ம எப்பயாச்சும் ரேராக பார்க்குறது எதுன்னு பார்த்தோன்னா O மைனஸ். O மைனஸ். ஸோ O மைனஸுங்கிறப்ப ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ், அது எப்படி ப்ளஸ் சைன்னு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆக்சுவலி O மைனஸுங்கிறப்ப அது ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கு, அதனால அது ஃபர்தராக எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ண பார்க்காது, அது எலக்ட்ரானை கொடுக்க பார்க்கும். அப்படி கொடுக்கும்போது இது எலக்ட்ரானை கொடுக்கும்போது இது மேலே தானே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அதனால இதை ப்ளஸ் ஐ குரூப்புன்னு நாம் கன்சிடர் பண்ணிப்போம். O மைனஸ், அந்த மைனஸ் வந்து மேலே வரும். யா, ஸோ அந்த மைனஸ் வந்து மேலே வர மைனஸ். இது வந்து எப்பயாவது ரேராக நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள். ஆனால் டாமினண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்கைல் குரூப்பாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி மைனஸ் ஐ குரூப் OH மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, மைனஸ் ஐ குரூப்பில் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். அதை நான் இங்கே தனியாகவே சைடில் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். எதெல்லாம் மைனஸ் ஐ குரூப்புன்னு பார்த்தோன்னா OH, அமைன்ஸ், cyanide ions, sulfonate HSO3, sulfonates, அப்புறம் COOH கார்பாக்சிலிக், carboxylic acid, and halides. அண்ட் இன்னும் ஃபர்தரான எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மைனஸ் ஐ குரூப்பில் வரும். மைனஸ் ஐ குரூப் தான் உங்களுக்கு அதிகமான இது இருக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் ஓரளவு கிளியராக இருக்கும். பேசிக்கலாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸால் ஒரு சார்ஜ் உங்களுக்கு உள்ள ரைஸ் ஆகும், அதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அதில் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ 2 குரூப் இருக்குது. அதில் ப்ளஸ் ஐ வந்து எக்ஸாம்பிள் அல்கைல் குரூப், மைனஸ் ஐ வந்து ஹைட்ராக்சைடு, அமைன்ஸ், சைனைட், சல்ஃபோனேட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், ஹேலைட்ஸ் நிறையா பார்த்தோம். அண்ட் இந்த சார்ஜ் எப்படி ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ எப்படி சொல்கிறோன்னா அந்த சப்ஸ்டியூயன்ட் என்ன சார்ஜ் டெவலப் பண்ணுது. இப்போ OH பார்த்தோன்னா இதெல்லாம் எலக்ட்ரான் அது பக்கம் இழுத்து மைனஸ் சார்ஜ் அது மேலே டெவலப் பண்ணிக்கும், ஸோ மைனஸ் ஐ. அல்கைல் குரூப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கொடுத்து அது பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் பண்ணிக்கும். இந்த கேஸில் கூட நாம் பார்த்துருக்கோமே, இந்த கேஸில் காட்டிங்கன்னா கூட இதெல்லாம் எலக்ட்ரான் கொடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இது பண்ணிக்குது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அல்கைல் குரூப்ஸ் ஜென்ரலாக வந்து ப்ளஸ் ஐ குரூப்புன்னு சொல்லுவோம். ஃபைன், ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசனன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தே ஆகணும் நாம் அதை. ஸோ பேசிக்கலாக ரெசனன்ஸ் இஸ் delocalization of pi electrons and charges. So டீலோக்கலைசேஷன்னா மூவ்மெண்ட்லேயே இருக்கிறது. ஒரு ஆட்டம்ல நியூ ஆட்டம்க்கு அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டீலோக்கலைசேஷன் அதுதான் ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகாமல், இல்லை ஒரே ஆட்டமில் கான்சன்ட்ரேட் ஆகாமல் செப்பரேட் ஆகி ஒரு ஸ்பேர்ஸாக அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு பரவலாக இருக்கிறதுனா டீலோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டீலோக்கலைசேஷன் இப்போ புரிஞ்சிருச்சு. பை எலக்ட்ரான்ஸ், இந்த பை எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஜென்ரலாக பை எலக்ட்ரான்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா lone pairs and pi bonded electrons.
லோன் பேர் பை பாண்டட் எலக்ட்ரான்ஸ், இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நாம் இதுக்கு அப்புறம் இன்னொரு டேர்ம் பற்றி நாம் பார்த்துக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷனுங்கிறது அது ஒரு சென்டென்ஸாக போடுறத விட உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு OH இருக்குன்னு வச்சுப்போம். OH நமக்கு தெரியும் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்குங்கிறது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம். இது வந்து சம் ஆர், ஒரு அல்கைல் குரூப்போ இல்லை எதுவோ ஒன்று இருந்து போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லோன் பேர் இருக்கு, இங்கே லோன் பேர் இருக்கு, அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பை பாண்டட் எலக்ட்ரான் இருக்கு, பை எலக்ட்ரான்ஸ். இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு எது செப்பரேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் நாம் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இந்த பை எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ் இல்லை இந்த பை எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டட் பை எ சிங்கிள் பாண்ட், இந்த கண்டிஷன் தான் நாம் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், பை electrons and charges or pi electrons again. ஏன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லோன் பேர் பை பாண்டட் எலக்ட்ரான், பை எலக்ட்ரான் தான் உங்களுக்கு சிங்கிள் பாண்டால் செப்பரேட் ஆயிருக்கு, செப்பரேட்டட் பை சிங்கிள் பாண்ட். ஸோ இதை தான் நம்ம கான்ஜுகேஷன் சொல்லுவோம். இந்த சிங்கிள் பாண்டுக்கு பதிலாக உங்களுக்கு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எது வந்தாலும் ஆப்வியஸாக அது வந்து கான்ஜுகேஷன் அப்படின்னு நாம் சொல்ல மாட்டோம். சிங்கிள் பாண்டில் செப்பரேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அதை நாம் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ பேசிக்கான இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் நம்ம எப்படி ரெசனன்ஸ் இதாகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் ரெசனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ஸ்டடி பண்ணுற காம்பவுண்ட்ஸ் வந்து பென்சீன் காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா பென்சீன் வந்து ஹைலி அரோமேட்டிக் அண்ட் பென்சீன் வச்சுனா நாம் ரெசனன்ஸே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் பென்சீன் காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸாக இருக்கும் ரெசனன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரெசனன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்குது. அதில் உங்களுக்கு 2 டைப் இருக்குது. சிமிலர்லி இண்டக்டிவ் எஃபெக்ட் மாதிரியே தான். ஒன்று வந்து ப்ளஸ் ஆர், இன்னொன்று வந்து மைனஸ் ஆர். ஸோ ப்ளஸ் ஆர் குரூப், மைனஸ் ஆர் குரூப், இது 2 ரெசனன்ஸில் நாம் பார்க்க போகிற குரூப்ஸாக இருக்கும். அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மூமெண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் மாதிரியே தான் உங்களுக்கு சிமிலராக இருக்கும். அதாவது மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் substituent to benzene ring into benzene ring. அப்போ மைனஸ் ஆரும் நீங்கள் ஆப்வியஸாக நீங்களே கெஸ் பண்ணிருக்கலாம். மைனஸ் ஆர் வந்து மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் from benzene ring to substituent.
ரெசனன்ஸ் எஃபெக்ட் படிக்கும்போது ஜென்ரலாகவே நீங்கள் பென்சீன் கூட தான் நீங்கள் டீல் பண்ணுவீங்க. அதனால தான் நான் பென்சீன் ரிங்குன்னு ஜென்ரலைஸே பண்ணாமல் இப்படி பண்ணிடுறது. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ளஸ் ஆர் குரூப். எக்ஸாம்பிள் OH ஹைட்ராக்சில் குரூப், OR ஈத்தர் குரூப், OCOR அதாவது எஸ்டர் குரூப். அடுத்து NH2 அமைன், அன்அமைட்ஸ் அண்ட் இன்னும் எக்ஸெட்ரா போகலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆர் குரூப் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு சிமிலாரிட்டி கவனிச்சிங்கன்னா என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னா லோன் பேர்ஸ். ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லோன் பேர் இருக்கும், ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர். இங்கே பாரு அதே மாதிரி அல்கைலில் 2 ஆக்சிஜன் லோன் பேர். இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்டோ இந்த பை பாண்ட் இருக்குது, C டபுள் பாண்டோ அந்த பை பாண்ட் இருக்குது. NH2ல அகைன் உங்களுக்கு வேலை பார்க்குறது வந்து லோன் பேர். அமைட்ஸில் உங்களுக்கு C டபுள் பாண்டோ பை பாண்ட். ஸோ பை எலக்ட்ரான்ஸை பென்சீன் ரிங்குக்குள்ளே பென்சீன் ரிங்குக்குள்ளே கொடுத்து ப்ளஸ் ஆர் குரூப்பாக ஆக்ட் ஆகும். லைக் எலக்ட்ரான் கொடுத்தா இதில் தானே ப்ளஸ் ஆர் சார்ஜஸ் வரும், ப்ளஸ் சார்ஜஸ் இது மேலே ப்ளஸ் சார்ஜ் கேரி ஆகும். அதனால் இதெல்லாம் ப்ளஸ் ஆர். அதே கான்செப்ட், இண்டக்டிவோட அதே கான்செப்ட் தான் இங்கே ரெசனன்ஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணுறது. ஓகே, அடுத்து மைனஸ் ஆர் குரூப்பும் அப்படியே பார்த்துருவோம். மைனஸ் ஆர் குரூப் எக்ஸாம்பிள் கார்பாக்சிலிக் குரூப், COOH கார்பாக்சிலிக் ஆசிட், COOR ester group, and CHO aldehyde group, CN cyanide group, etc. and NO2 கூட to some extent எடுத்துக்கலாம், nitro group. ஸோ இதெல்லாம் தான் மைனஸ் ஆர் குரூப். எப்படின்னா இது எலக்ட்ரான்ஸை பென்சீன் ரிங்கிலிருந்து அதுங்களுக்குள்ளே எடுத்துக்கும். ஆஸ் ரிசல்ட் அது மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ரிங்கில் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த ப்ளஸ் ஆர் குரூப் மைனஸ் ஆர் குரூப் எப்படி இதாகுங்கிறத நம்ம ஒரு டயக்ராமில் இப்போ பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது ஒரு பென்சீன். இது கூட ஃபஸ்ட்டு நாம் ப்ளஸ் ஆர் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு OH வச்சு நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். OH வச்சா என்ன ஆகுது அப்படிங்கிறத. OH. ஸோ OHல பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் இருக்குது. அண்ட் இந்த லோன் பேர் தான் உங்களுக்கு எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை நான் இந்த கலரில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இந்த வந்து பென்சீன் ரிங்குள்ளே இது வரும். அப்படி வரும்போது இங்கே வந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் ஜென்ரேட் ஆகும். டபுள் பாண்ட் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த கார்பனில் இருக்கிற இந்த பை எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பனுக்கு வரும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட்டாக உங்களுக்கு மாலிகுல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் OH ப்ளஸ். ஏன்னா லோன் பேர் டொனேட் பண்ணனால இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ வந்துடும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அண்ட் இந்த பாண்ட்ஸ் அப்படியே இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் உங்களுக்கு இப்படி வரும். இப்போ திரும்ப இது அப்படியே இந்த சார்ஜ் இங்கே அக்குமுலேட் ஆகாது, ஏன்னா இது காஞ்சுகேஷன் இருக்கு பாருங்கள், லோன் பேர். இந்த நெகட்டிவ் சார்ஜும் லோன் பேர் மாதிரி தான், இதுவும் இந்த டபுள் பாண்டும் காஞ்சுகேஷனில் இருக்குது. அப்போது இது வந்து இங்கே கொடுக்கும், இது வந்து இங்கே டபுள் பாண்டாக மாறும். அண்டு இந்த டபுள் பாண்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். அப்போ ஆஸ் ரிசல்ட்டாக உங்களுக்கு வர ப்ராடக்ட் எப்படி ஆகுதுன்னா, இங்கே டபுள் பாண்ட் OH ப்ளஸ், அது முக்கியமான பாயிண்ட், ப்ளஸ். அண்ட் இங்கே உங்களுக்கு டபுள் பாண்ட், இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா இந்த கார்பனில் அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுது. அண்ட் இங்கே ஒரு டபுள் பாண்ட், ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு போகுது. இப்போ இதிலேருந்து திரும்ப லாஸ்ட் கேஸ் மாதிரி தான், இந்த எலக்ட்ரான் இங்கே வரும். ஆஸ் அ ரிசல்ட்டாக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே எடுத்துப்பாங்க, இந்த கார்பனுக்கு செட்டில் ஆயிடும். அப்போது உங்களுக்கு என் ப்ராடக்டாக இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரும். ஸோ டபுள் பாண்ட் OH ப்ளஸ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துருச்சு. அண்ட் இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ். யா, ஸோ இப்போ திரும்ப இந்த ரிப்பீட்டேஷன் நடக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு திரும்ப இங்கே பாஸ் ஆகும். அப்படி வரும்போது இந்த பை பாண்ட் ஆக்சிஜன் கொடுத்ததை அது திரும்ப எடுத்துக்கும். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட்டாக உங்களுக்கு வர ரிசல்டன் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, பென்சீன் ரிங், அது கூட OH. ஸோ அதாவது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் எது வருதோ ஃபஸ்ட்டு இருந்த இந்த ஸ்ட்ரக்சருக்கே திரும்ப வந்துடுது. ஸோ இதில் இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு வந்து ஐடென்டிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்னு உங்களால் என்றைக்குமே ஐசோலேட் பண்ணி அதை காட்ட முடியாது. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குலிபிரியமில் இருக்கும். அதனால தான் நான் டபுள் ஹெட் ஹேரோ போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குலிபிரியமில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஆஸ் அ ஹோலாக இதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு டபுள் பாண்டட் டாட்டட் லைன், ஏன்னா பார்ஷியல் டபுள் பாண்ட். பிகாஸ் இந்த ஸ்ட்ரக்சரை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்குது பாருங்கள். அதனால ஒரு பார்ஷியல் டபுள் பாண்ட். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பை எலக்ட்ரான்ஸ் சரௌண்டிங்கில் அரவுண்ட் டீலோக்கலைசேஷனில் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர், ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்ட்ரக்சர் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே ஆக்சிஜனில் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று ரெசைட் ஆகும். அதே மாதிரி பென்சீன் ரிங்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்களேன்.
இந்த பொசிஷன், அடுத்து இங்கே, திரும்ப இங்கே. ஸோ நம்மளுக்கு பென்சீனில் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆர்த்தோ பொசிஷன், இது வந்து மெட்டா பொசிஷன். இந்த டவுனில் இருக்கிற லாஸ்ட் இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் பேரா பொசிஷன். இதுக்கும் அதே நாமன்கிளேச்சர் தான், ஆர்த்தோ மெட்டா பேரா. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷனில் ரிசைட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷனில் ரிசைட் ஆகுது. ஆனால் இந்த ரெண்டு பொசிஷன் விட்டிங்கன்னா வேறு எந்த பொசிஷன்லேயும் உங்களுக்கு அது இருக்காது. கரெக்டாக? எக்ஸாக்ட்லி. ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் ரிலேட்டிவாக இந்த மெட்டா பொசிஷனை விட. ஓகே, இது இப்போ நான் எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்கும்போது பென்சீன் வந்து எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? நான் ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பென்சீனில் பை எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்குது. அதாவது பை எலக்ட்ரான் நிறைய அதில் ஏற்கனவே ரெசனன்ஸில் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு எலக்ட்ரான் ரிச் சைட். அப்போ அது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். பென்சீன் நியூக்ளியோஃபைல்னா அதை வந்து எது அட்டாக் பண்ணும்? ஆப்வியஸாக ஒரு எலக்ட்ரோஃபைல் தான் அதை அட்டாக் பண்ணும். கரெக்டாக? ஆமாம், நெகட்டிவ் சார்ஜை பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோஃபைல் தான் பென்சீன் ரிங்கை எப்பயும் அட்டாக் பண்ணும். இப்போ பென்சீன் ரிங் அட்டாக் பண்ண வரும்போது அதுக்கு நிறைய பொசிஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஃபேவரபிள் பொசிஷன் எதுன்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி லிட்டரலாக அதிகமாக இருக்கிற இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ். ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ். ஸோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது எல்லா ரியாக்டன்ஸுமே உங்களுக்கு இப்படி தான் பிஹேவ் பண்ணும். அதனால தான் ப்ளஸ் ஆர் குரூப்ஸ் are also called ortho para directing groups அப்படின்னு சொல்கிறது நாம். ஓகேவா? ஸோ அதனால தான் ப்ளஸ் ஆர் குரூப்ஸை நாம் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்கிறோம். ஏன்னா பென்சீனை வந்து எலக்ட்ரோஃபைல் தான் அட்டாக் பண்ணும். அது நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்த்தோ பொசிஷன்ஸ் அண்ட் பேரா பொசிஷன்ஸ். அப்போ எலக்ட்ரோஃபைல் இங்கே தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும். அதனால தான் ப்ளஸ் ஆர் குரூப்ஸை ஜென்ரலாக நம்ம ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஓகே, சிமிலராக இதே மாதிரி மைனஸ் ஆர் குரூப்பும் ஒன்ஸ் நம்ம பார்ப்போம். மைனஸ் ஆர் குரூப்புக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா COH, கார்பாக்சிலிக் ஆசிட், முக்கியமான எக்ஸாம்பிள். அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்ப்போம். sorry. So first to second, அடுத்து இங்கே டபுள் பாண்ட். இப்போ இது கூட எது அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்கிறோம்? COH, C டபுள் பாண்ட் OH. ஓகே, ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த OH வந்து உங்களுக்கு 2 சிங்கிள் பாண்ட் தள்ளி இருக்குது, கான்ஜுகேஷனில் இல்லை. போன கேஸ் மாதிரி ஃபீனால் கேஸ் மாதிரி, அதாவது OH சப்ஸ்டிட்யூட்டாக இந்த கேஸ் மாதிரி இல்லை. இங்கே உங்களுக்கு 1 2 2 டபுள் பாண்ட் தள்ளி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு லோன் பேர் டொனேட் பண்ண முடியாது. இங்கே உங்களுக்கு கான்ஜுகேஷனில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான், இந்த பை எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இந்த பை எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இதை ஸ்டார்ட் பண்ணிவிடும் ரெசனன்ஸ். ஆனால் இது வந்து உள்ளே கொடுக்காது. பிகாஸ் ஆக்சிஜன் தான் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ அதுதான் எலக்ட்ரானை புல் பண்ணும். ஸோ இது இங்கே வரும். ஆஸ் அ ரிசல்ட்டாக இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இந்த கார்பனுக்கு வரும். அண்ட் பென்சீன் ரிங்கிலேருந்து இது கார்பன்
பை பாண்டை இழக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாலிகுல் உங்களுக்கு ரிசல்ட்டில் வரும். ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே போயிடுறதுனால இங்கே வந்து உங்களுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே எக்ஸாக்ட் பாசிட்டிவ் சார்ஜ். டபுள் பாண்ட் COH O மைனஸ். அண்ட் இந்த பை பாண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். பட் இதே ஆக்ஷன் தான். போன வாட்டி நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆச்சு, இந்த வாட்டி உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகும். அதாவது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே பை பாண்ட் இருக்குது, கான்ஜுகேஷன். அதனால் இந்த பை பாண்ட் இங்கே வந்துடும். ஆஸ் அ ரிசல்ட்டாக இங்கே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அண்டு வர ப்ராடக்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் CO மைனஸ் OH அண்ட் இந்த பை பாண்ட் அப்படியே இருக்கும். இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இங்கேருந்து திரும்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறதே திரும்ப உங்களுக்கு ரெசனன்ஸில் வரலாம். அப்படி வந்தால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் திரும்ப வரும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா, இந்த லெஃப்ட் சைடு இங்கே உங்களுக்கு போச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு வரும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன். அப்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும். ஸோ டபுள் பாண்ட் இங்கே, டபுள் பாண்ட் இங்கே, அண்ட் ஆப்வியஸ்லி இந்த C டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். COH O மைனஸ். அண்ட் இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபைனலாக இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பை பாண்டே ரெசனன்ஸில் ஷிஃப்ட் ஆகும். இந்த பை பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த லோன் பேர், இந்த O மைனஸில் இருக்கிற எலக்ட்ரான் பேர் இங்கே திரும்ப ஷிஃப்ட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு திரும்ப பழைய ஸ்ட்ரக்சரே வரும். டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே உங்களுக்கு COOH. வழக்கமான இதே ஸ்ட்ரக்சருக்கு இது வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஆர்த்தோ அண்ட் பேரா போர்ஷனில் உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆச்சு. ஆனால் இந்த கண்டிஷனில் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. அப்போ இதோட கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் COOH அண்ட் சார்ஜஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது இது வந்து ஆல்ரெடி ஒரு நியூக்ளியோஃபைல். அப்போது ஒரு எலக்ட்ரோஃபைல் இதை அட்டாக் பண்ண வரும்போது எலக்ட்ரான் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவை தான் டார்கெட் பண்ணும். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, ரைட்? ஆனால் இங்கே நீங்கள் ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேராவை விட இந்த மெட்டா பொசிஷன்ஸில் சார்ஜே இல்லை. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நோ சார்ஜுங்கிறப்ப நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நோ சார்ஜ் தான் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை விட இந்த நியூட்ரல் சார்ஜரை உங்களுக்கு டார்கெட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வர எல்லா மாலிகுலும் ஆர்த்தோ அண்ட் பேராவை விட்டுட்டு மெட்டா பக்கம் உங்களுக்கு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். மெட்டா பொசிஷன்.
ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் -R group -R groups act as meta directing group அப்படின்னு சொல்கிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வர எலக்ட்ரோஃபைல்ஸை மெட்டா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணி விடுது. ரிலேட்டிவாக சார்ஜ் கம்மியாக இருக்கிறனால மெட்டா பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது. ஆனால் இதனால தான் அது நடக்குதுங்கிறனால இந்த -R குரூப்பை நாம் மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ +R குரூப் -R குரூப் ரெண்டை பற்றியும் பார்த்தாச்சு. அதோட ஒர்க்கிங் எப்படி, எதனால இது வந்து +Rங்கிறோம் -Rங்கிறோம், ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாத்தையும் நாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபர்தராக இதுக்கு இன்னொரு நேமும் நான் ஆட் பண்ண பார்க்குறேன். +R குரூப்ஸை ஜென்ரலாகவே எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். அண்ட் ரீசன் உங்களுக்கே ஆப்வியஸாக நான் அந்த ஸ்ட்ரக்சர் போட்டப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். +R குரூப் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை பென்சின் ரிங்குள்ளே கொடுக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டியை உள்ளே அதிகமாக்குது. அதனால +R குரூப்ஸை நாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே கேஸில் இந்த -R குரூப் பார்த்தீங்கன்னா இந்த COOHல இது எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிக்குது, பென்சின் ரிங்லேருந்து இது எலக்ட்ரானை எடுத்துக்குது. அப்போது அதனால தான் -R குரூப்ஸை நாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ -R குரூப்ஸ் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இண்டக்டிவ் மாதிரி ரெசனன்ஸும் நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். அடுத்த டாபிக் நாம் பார்க்க போகிறது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதில் இருக்கிற ரெசனன்ஸ்னால் கொஞ்சம் பெருசு, மற்ற எல்லாமே சின்ன சின்னதுதான், டக்குன்னு நீங்கள் முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிம்பிள் தான். ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ இதை பற்றி நாம் டிஃபைன் பண்ணணும்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் delocalization of sigma electrons. delocalization of sigma electrons ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு நாம் சொல்லலாம். அண்ட் சிக்மா எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு டேரெக்டாகவே தெரியும், சிங்கிள் பாண்டாக நம்ம சிக்மா எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட், அவ்வளோ சீக்கிரம் உங்களால் மூவ் பண்ண முடியாது. பை பாண்ட் அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக உங்களால் சிக்மா பாண்ட் மூவ் ஆகாது. அதனால் இது எல்லா கேஸ்லேயும் உங்களுக்கு நடக்காது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் உங்களுக்கு சில கேசஸில் மட்டும்தான் நடக்கும். அது கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிளை வச்சு சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே புரியும். ஸோ சப்போஸ் ஒரு கார்பன் CH2, இங்கே ஒரு H இருக்குன்னு வச்சுப்போம். இது it should be attached to ஒரு டபுள் பாண்டட் கார்பன். இதுக்கு மேலே எந்த ஆல்கைல் குரூப் வேணாலும் இருந்துக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு நான் வச்சுப்போம். இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் sp2 கார்பன், இந்த டபுள் பாண்டட் கார்பன் வந்து sp2 ஹைப்ரிடைஸ். இது வந்து உங்களுக்கு sp2. ஆனால் இந்த கார்பன் இது வந்து உங்களுக்கு sp3. அண்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. sp கார்பனுக்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் sp2, அதுக்கப்புறம் sp3.
அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர். sp2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 33.3% கிட்ட இருக்கும். ஆனால் sp3யில் உங்களுக்கு வெறும் 25% தான் உங்களுக்கு எஸ் கேரக்டர். அதனால இது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் மாதிரி எலக்ட்ரான்ஸை இங்கே புல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த எலக்ட்ரான் புல்லிங் எந்த அளவுக்கு இருக்கும்னா இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பேரை இது கம்ப்ளீட்டாக இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட்டாக உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும்னா CH2 double bond CH C minus. பிகாஸ் இந்த எலக்ட்ரான் இங்கே வரும்போது இந்த பை பாண்ட் வந்து இதுக்கு போயாகணும். ஏன்னா கார்பனால் 4 பாண்டுக்கு மேலே எப்பயுமே ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ரிசல்டண்ட்டாக இப்படி ஒரு மாலிகுல் இருக்கும். ஆனால் அந்த H ப்ளஸ் எங்கேயும் வெளியில் போகாது, அது இங்கே பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அகெயின் இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். இது இப்படி வந்துருச்சுன்னா அதே மாதிரி இந்த பக்கமும் இது டக்குன்னு வரும். திரும்ப இந்த இது இங்கே இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு இங்கே வரும். இந்த டபுள் பாண்ட் உங்களுக்கு திரும்ப இங்கே வந்துடும். அண்ட் அது H ப்ளஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு திரும்ப இந்த மாலிகுல் வரும். இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு சில கண்டிஷனில் இப்படி ஒரு கொஷின் வரும், எவ்வளோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த கேஸில் இந்த ஹைட்ரஜன் மாதிரி இந்த ஹைட்ரஜன் இந்த கேஸுக்கு போகலாம்ல. இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் இப்படி உங்களுக்கு பிஹேவ் பண்ணுது. ஆனால் சப்போஸ் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாலிகுல் இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல் பண்ண மாதிரி இந்த செகண்ட் மாலிகுலும் பிஹேவ் பண்ணலாம்ல. இந்த ஹைட்ரஜன் பிஹேவ் பண்ண மாதிரி இந்த ஹைட்ரஜனும் பிஹேவ் பண்ணி இதே ஸ்ட்ரக்சருக்கு போகலாம். போயிட்டு திரும்ப உங்களுக்கு ரிவர்சிபிள் ஆகி இப்படி வரலாம், அது பாசிபிள். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனும் பிஹேவ் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு இந்த 3 ஐடென்டிக்கலாக இருந்தாலும் ஐடென்டிக்கலாக இருக்கிற வேறு ஸ்ட்ரக்சர் நாம் எடுத்துப்போம். அதாவது டிஃப்ரெண்ட் இல்லை, ஐடென்டிக்கல் தான், ஆனால் வேறு ஸ்ட்ரக்சர் தான் நாம் எடுத்துப்போம், கவுண்ட் பண்ணுவோம். அதனால தான் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 3 + 1 4. அதாவது இந்த பேஸ் ஃபார்ம் ப்ளஸ் இந்த 3 ஹைட்ரஜன் H ப்ளஸ் ஸ்டேட் போகும்போது வர ஃபார்ம், நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் +1 அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனை கண்டுபிடிக்க ஏதாவது உங்களுக்கு கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ப்ராபபிளி ஆப்வியஸாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா sp3 carbon should present. அதாவது ஒரு மாலிகுல் sp3 கார்பன் இருந்தால் தான் நீங்கள் ஹைப்பர் கான்ஜுகேஷனை பற்றியே யோசிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து எந்த sp3 கார்பனாக இருந்தாலும் ஃபைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. எந்தெந்த sp3 கார்பன் உங்களுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் கொடுக்குன்னா sp3 கார்பன் should be attached to sp2 or electronegative atoms. Actually sp2 atoms, sp2 carbon atom. அதாவது sp3 கார்பன் ஆட்டம் வந்து sp2 கார்பன் ஆட்டம் எது கூட அட்டாச் ஆகிருக்கணும். அது C டபுள் பாண்ட் C அல்கீனாக இருக்கலாம், C டபுள் பாண்ட் O கார்பனேலாக இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒரு sp2 கார்பன் கூட அந்த sp3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கணும். ஓகே, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு கண்டிஷன் தான்.
sp3 that carbon அதாவது அந்த sp3 carbon should have hydrogens. Yeah, suppose நாம் அந்த கேஸ்லேயே பார்த்தோம், சப்போஸ் அந்த கேஸில் ஹைட்ரஜன் இல்லைன்னா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் தவிர வேறு எந்த பாண்டும் உங்களால் டிசோசியேட் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் அந்த கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கணும், அதாவது ஒரு sp3 கார்பன் இருக்கணும், அது வந்து ஒரு sp2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கணும், அப்புறம் அந்த கார்பனில் ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும், அதாவது அந்த sp3 கார்பனில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் that sp3 கார்பன் should have hydrogens. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஓகே. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்போ சப்போஸ் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எவ்வளோ கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் sp3. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இந்த sp3 கார்பன் அட்டாச் டு sp2 கார்பனை நாம் ஆல்ஃபா கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மினாலஜி sp3 கார்பன் அட்டாச் டு sp2 கார்பன் ஆட்டம்ஸை நாம் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் ஆகிற ஹைட்ரஜன்ஸை நாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஹைட்ரோஜன் அட்டாச்டு டு alpha carbon are called alpha hydrogens. ஸோ பேசிக்கலி இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் தான் நான் இந்த 3 கண்டிஷன்லேயும் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா sp3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகணும், அது வந்து sp2 கூட அட்டாச் ஆகிருக்கணும், அப்போ அது ஆல்ஃபா கார்பன் ஆயிரும், அதில் ஹைட்ரஜன் இருக்கணும், இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும். அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அப்போது நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு ஆல்ஃபா கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் ப்ளஸ் 1. ஏன் 1னா அதோட ஆக்சுவல் ஸ்டேட், ஆக்சுவல் நார்மல் நியூட்ரல் ஸ்டேட்டு ஆட் பண்ணணும், அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது ஜென்ரலாக அல்கீனோட ஸ்டெபிலிட்டி பார்க்குறதுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நான் சொல்ல போகிற எஃபெக்ட் வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ இதை பற்றி நாம் ஜென்ரலாக சொல்லணுன்னா polarity due to reagent, polarity due to reagents. சிம்பிள். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டுங்கிறது இவ்வளோ தான். இது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, இப்போ ஒரு C டபுள் பாண்ட் C இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் சப்போஸ் ஒரு எலக்ட்ரோஃபைல் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் E ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது எலக்ட்ரான் சைடு வரும். E ப்ளஸ் எலக்ட்ரோஃபைல் வந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபைல் வந்து ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிற சைட்டை அட்டாக் பண்ணும். கரெக்டாக? ஆனால் இங்கே ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு சார்ஜ் இல்லை, இது ரெண்டும் நியூட்ரல் தான். அப்போ என்ன நடக்கும்னா இந்த பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இது வந்து ஒரு கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். இது இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் என்ன நடக்கும்? இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும், இன்னொன்றுல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அந்த நெகட்டிவ் சார்ஜில் இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகும். ஸோ ஆஸ் ரிசல்ட்டாக கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ்
இது ஒரு இன்டர்மீடியேட் CE. இப்படி அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்பிட்வீனாக நடக்கிற எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் உங்களுக்கு வந்து பாண்ட் பிரேக் ஆகி இதில் வந்து மைனஸ் சார்ஜ், இதில் ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னு நம்மளுக்கு பிரியுது. இங்கே மைனஸ் சார்ஜ், இங்கே ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னு. இங்கே எலக்ட்ரோஃபைல் அட்டாச் ஆனோம், இந்த மைனஸ் சார்ஜ் போயிடுது, ஆனால் இந்த ப்ளஸ் சார்ஜ் அப்படியே உங்களுக்கு ரீட்டைன் ஆகுது. ஸோ இந்த எஃபெக்டை தான் நாம் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஆப்வியஸாக இதே இடத்துல ஒரு நியூக்ளியோஃபைல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நியூக்ளியோஃபைல் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜில் அது அட்டாக் ஆகும், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு நியூக்ளியோஃபைல் வந்தால் நியூக்ளியோஃபைல் நெகட்டிவ் சார்ஜ். சாரி, C negative charge, C and nucleophile இப்படி அட்டாச் ஆகிடும். ஸோ இது அட்டாச் ஆகிறதுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னு டெம்பரரியாக பிரியுதே, இதை தான் நாம் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 எஃபெக்டில் இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை மட்டும்தான் நாம் டெம்பரரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மட்டும் டெம்பரரி எஃபெக்ட். டெம்பரரி எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மட்டும் டெம்பரரி எஃபெக்ட். ஆனால் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ், இண்டக்டிவ் எஃபெக்ட் மற்ற மூணுமே உங்களுக்கு பெர்மனன்ட் எஃபெக்ட். எதனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த 3 எஃபெக்ட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் இந்த OH இருக்கிற வரைக்கும் இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசனன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த OHO இந்த COH இருக்கிற வரைக்கும் இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த OH இருக்கிற வரைக்கும் இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சிமிலர்லி இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் கேஸ், அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டுங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் இந்த ரீஏஜெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொலாரிட்டி உங்களுக்கு போயிடும். சப்போஸ் இந்த ரீஏஜெண்ட் ஏதாவது பண்ணி உங்களால் திரும்ப நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க, நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்க முடியும்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு திரும்ப போயிடும். திரும்ப இந்த C டபுள் பாண்ட் C ஆயிரும், இந்த சார்ஜ் எல்லாம் உங்களுக்கு போயிடும், இந்த சார்ஜ் உங்களுக்கு போயிடும், இது கேன்சல் ஆயிரும், இந்த சார்ஜ் உங்களுக்கு போயிடும், ஒரு நியூட்ரல் மாலிகுல் ஆயிரும். அதனால்தான் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை மட்டும் நாம் டெம்பரரி எஃபெக்ட்னு சொல்கிறோம். ரெஸ்ட் மற்ற எல்லாமே லைக் இண்டக்டிவ், ரெசோனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட் தான். இது எல்லாமே நமக்கு பெர்மனன்ட் எஃபெக்ட் தான், அது நமக்கு டவுட்டே வேணாம். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற வரையும் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படி கிடையாது. நீங்கள் ரீஏஜெண்ட் எடுத்தீங்கன்னா அது உடனே காணாமல் போயிடும். ஆனால் இந்த எஃபெக்ட்ஸ் அப்படி உங்களுக்கு போகாது, இதெல்லாம் பெர்மனண்ட்டாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதோட எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகும். இதோட அப்ளிகேஷன் நாம் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.